நான் வேணா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. உங்க ஸ்கின்ல கருப்பு கருப்பா மார்க் விழுந்திருக்கா? உங்க ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கா? கண்ட கண்ட கிரீம் எல்லாம் போட்டு உங்க முகம் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிருச்சா? நான் இப்போ ஒரு அழகான ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறேங்க. இது யாருக்காக தெரியுமா? எனக்காக இல்லைங்க. ஒரு வீட்ல ஒரு பொண்ணு வச்சிருந்தாதான் ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் பையனுக்காக நான் ரெடி பண்றேன். என் பையன் முகம் வந்து ரொம்ப கருப்பா இருக்குன்னு ரொம்ப வருத்தப்படுறான். இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்றதுனால கலரா ஆயிட மாட்டாங்க. ஆனா க்ளோவிங்கா இருக்கும் ஸ்கின்னு. நல்லா அழகா ஷைனிங்கா இருக்கும். இது பாட்டி காலத்துல இருந்து நம்ம ஃபாலோ பண்ற முறைங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின்னும் சூப்பரா மாறிடும். நான் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்க்கிறேன்றத பார்க்கலாமா? என் வீட்டுல என்னென்னலாம் இருக்கோ அதை மட்டும் தான் சேர்க்கிறேன். ஆனா இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து சேர்க்கலாம். ஆனா இப்போ என்கிட்ட அது இல்லை. இந்த இருக்கிற பொருளே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஆவாரம்பூ சேர்த்துக்கிறேங்க. இது ஆவாரம்பூ பொடி. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பச்சை தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். இதை எப்படி நான் ரெடி பண்ணி ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணலான்றதையும் நான் இதுல சொல்றேன். இப்போ இந்த தக்காளி, ஒரு தக்காளி நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட கொஞ்சமா ரோஸ் வாட்டர் இருக்குங்க. இந்த ரோஸ் வாட்டரையும் நான் இதோட சேர்க்க போறேன். இந்த ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நம்ம ரோஸ் இதழ் கூட போட்டுக்கலாம். ஆனா என்கிட்ட ரோஸ் இதழ் இல்லை. உங்களுக்கு சாய்ஸ் சொல்றேன். பெண்கள் யூஸ் பண்றதுன்னா கண்டிப்பா ரோஸ் இதழ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, நேச்சுரலா இருக்கு அப்படின்னா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் முக்கியமான பொருள் இந்த அரிசி மாவுங்க. இந்த அரிசி மாவு நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகுங்க. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற கடலை மாவுங்க. வீட்டில் அரைச்சி வச்ச இந்த கடலை மாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இங்க பாருங்க, முல்தானி மட்டி. இது கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். முல்தானி மட்டி நம்ம முகத்துல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணும். இது கொஞ்சமா நான் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் இருக்கு, ஆனா நான் யூஸ் பண்ணல. ஏன்னா பையனுக்கு கஸ்தூரி மஞ்சள் போடக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஐட்டத்தை மட்டும் நான் போட போறேங்க. இப்போ இந்த தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேங்க. நீங்க டெய்லி எல்லாம் ரெடி பண்ண தேவையில்லைங்க. இதை ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதும். டெய்லி நீங்க வந்து எடுத்து போட்டுக்கலாம் அழகா. அவ்வளவுதாங்க. இந்த தக்காளியோட நீங்க பொட்டேட்டோவும் போட்டுக்கலாம். இப்ப எங்கிட்ட பொட்டேட்டோ இல்லை. இந்த ஐட்டத்தெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இதுல இந்த ரோஸ் வாட்டரையும் நம்ம ஊத்திக்கலாம். இவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நான் இப்ப மிக்சியில அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இங்க பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேங்க. எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த தக்காளி எந்த அளவுக்கு சூப்பரா அரைஞ்சிருக்குன்னு பாருங்க. ரோஸ் வாட்டர்லயும் தக்காளிலையும் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டா இருக்கு பாருங்க. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலான்றத சொல்றேன். ஈஸியா நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்றத பாருங்க. ஒரு வேளைக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நீங்க எடுத்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு 5 days வச்சுக்கோங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. டெய்லி கண்டிப்பா நீங்க ரெடி பண்ண மாட்டீங்க, கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். இந்த ஒரு கியூப் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்துக்கிட்டு ஃபேஸில் நல்லா நம்ம வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதில் அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு யூஸ் ஆகும். கழுவிட்டதுக்கப்புறம் பாருங்களேன், உங்கள் ஸ்கின் அப்படியே நல்ல கண்ணாடி மாதிரி மின்னுங்க. நிஜமாவே சொல்கிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம எடுக்கலாம். ஒரு தடவை உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பீஸை மட்டும் நீங்க முகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சூப்பரா இருக்குல்ல? காலையில எழுந்து ஒண்ணு போட்டுக்கலாம், நைட்டு ஒண்ணு போட்டுக்கலாங்க. இப்படி வந்துரும் அழகா. இங்க பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல?
ஒவ்வொரு தடவையும் நீங்க எடுக்கிறப்ப அழகா வந்து உங்களுக்கு செப்பரேட்டா ஈஸியா இருக்கும் எடுத்து யூஸ் பண்றதுக்கு. ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வைக்காதீங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க டெய்லி பண்றதை விட 5 நாளைக்கு ஒரு தடவை பண்ணிக்கலாம்ல. அது கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ல. இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இத மலர் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம்ல. இதுவும் நல்லா இருக்கும்ல. இதை யாருக்காவது செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட சொல்லுங்க. நான் இதை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தரேங்க. நேச்சுரலா நம்ம பழைய மெத்தடையே யூஸ் பண்ணுங்க. இது எல்லாருக்கும் வீட்டுல ட்ரை பண்ண முடியும். இதை வந்து யூஸ் பண்ணுங்க. இது ஒரு 10 நாள் போட்டு பாருங்களேன். உங்களோட ஸ்கின் எவ்வளவு க்ளோவா அழகா ஆகும்னு. எல்லாருமே நம்ம ஸ்கின் வந்து அப்படி ஃபேரா ஆயிரணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஆகுறது என்னைக்குமே நல்லது இல்லை. இப்ப நான் கருப்பா இருக்கேன் அப்படின்னா நான் கருப்பா தான் இருப்பேன். என் ஸ்கின்னை வேணும்னா பலனும் ஆக்கலாம். என்னோட வயசான தோற்றத்தை குறைக்கலாம். எனக்கு இந்த பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கலாம். இது மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அதை தான் நம்ம பண்ண முடியும். ராங்கா திடீர்னு உங்களோட நேச்சுரலான ஸ்கின் வந்து போய் நீங்க வந்து பலன்னு வெள்ளேர்னு ஆகுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. இன்னைக்கு அழகா தெரியும், ஆனா நாளைக்கு அது ஸ்கின் கேன்சரா கூட மாறும். அதனால யாரும் அதை ட்ரை பண்ணாதீங்க. பழைய காலத்துல என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்களோ அதுவே நல்லதுங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. என்னோட பையனுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா ரொம்ப கருப்பா ஆகுது. வளர்ற பையன்ல 12th முடிக்க போறான், காலேஜ் வேற போக போறானா. அதனால அம்மாவா இருந்து நான் என் பையனுக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதை நான் வந்து அவனுக்கு செஞ்சு வச்சிருக்கேன். அவன் இது யூஸ் பண்றப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு பொண்ணு வச்சிருந்தாதான் இதை செய்யணும்னு அவசியம் இல்ல. பையனுக்கும் இந்த கேர் நம்ம எடுத்துக்கலாம். அவன் அதை யூஸ் பண்றது அதை விட சந்தோஷம். இந்த மாதிரி செப்பரேட் பீஸ்ல நீங்க வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குங்க யூஸ் பண்றதுக்கு. நான் வேணா உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. இத ஃபுல் ஃபேஸுக்கு அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், ஈஸியா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கோம். இதை அழகா இப்படி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.